ஹாய் எவ்ரிவன். நான் என்றைக்குமே அந்த லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டை நான் காட்டுவேன். அது ஸ்டோரிலையும் போட்டிருப்பேன். என்னை ஃபாலோ பண்ணி பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி என்னோட ஆக்சுவல் பிஎன்எல்ல நான் காட்டுறேன் கைஸ். அது 42% நம்ம வந்து இன்றைக்கி ஃபார்வர்டாக தான் இருக்கும். என் கிராஃப் என்றைக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே தான் போகுமே தவிர எனக்கு என்றைக்குமே ரிவர்ஸ் ஆகாது. அதாவது சும்மா லாஸு ப்ராஃபிட் ஏசி கரண்ட் மாதிரி இல்லாமல் டிசி கரண்ட் மாதிரி கான்ஸ்டண்ட்டாக மேலே போயிட்டே தான் கைஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நான் என்றைக்குமே சுசுகி லவர் தான். நமக்கு இந்த பிஎம்டபிள்யூ, பென்ஸ், ரேஞ்ச் ரோவர் இந்த மாதிரி பந்தா காட்டுற கார்லாம் நமக்கு பிடிக்காது. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து அதிக எக்ஸ்பென்சிவ். அந்த அதிக எக்ஸ்பென்சிவ் நீங்கள் பெட்ரோல் போட்டு நீங்கள் திருநெல்வேலி வரைக்கும் போகணுன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெட்ரோல் ஆகுன்னு. நம்ம வந்து சுசுகி லவர் 4000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஜாலியாக மைலேஜோட போவோம். அதே மாதிரி தான் நான் ட்ரேடையும் யூஸ் பண்ணுறேன் கைஸ். எந்தளவுக்கு கம்மி காஸ்ட்டாக வச்சு எந்தளவுக்கு நம்ம மூவ் ஃபார்வர்ட் ஆகலான்றதா நான் எல்லாருக்கும் சொல்லியும் கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி சொல்லினான்றது பேசிக்கலி சொல்லித்தர முடியாது என்னால். நான் வந்து ஜஸ்ட் ஒரு கைடு கரெக்டாக கொடுத்துருவேன். இப்போ உங்களுக்கு கைடு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒரு கார் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் காரை கற்றுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயமாகவே இருக்கும். கிளச்சு போடவா, கீர் போடவா, ஸ்லோப்பில் வந்து பிரேக் மிதிக்கவா இல்லை கிளச் மிதிக்கவா. அந்த மாதிரி டைமில் அண்ணன் உங்களுக்கு கை கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணிடுவேன். அதாவது அந்த டைமில் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணிடுவேன். தம்பி இந்த ஸ்டெப்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு. அதை எடுத்து நான் கரெக்டாக தான் கொடுப்பேன். இது முன்னாடி எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கேன். கரெக்டாக கொடுத்த சரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னை ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும், ஃபாலோ பண்ண என்னைக்குமே தெரியாது. அது மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், 99.99% நான் காட்டுறது பிஎன்எல் யாருக்குமே பிடிக்காது. இதெல்லாம் ஒரு பிஎன்எல்லா, இதெல்லாம் நாங்களாம் 5 நிமிஷத்தில் எடுத்துருவோமாங்க. நம்ம வந்து ப்ரோ மேக்ஸ் ட்ரேடர் கிடையாது, நம்ம வந்து குட்டி ட்ரேடர் தான் கைஸ். ஏன்னா வந்து இப்போ சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, வேலை செய்வாங்க ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் ரேப்பிடோ ஓட்டுவாங்க. அதே மாதிரி நானும் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் சாதாரண ஒரு ஐடி எம்ப்ளாயி தான். நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். நான் வந்து ஒரு இடத்துல ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு சைடில் தான் கைஸ் நான் இந்த ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் ட்ரேடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரேட் கிடையாது, அரை மணி நேரம், 1 hour. அதில் என்னால் எவ்வளோ முடியுமோ அதான் நான் காட்டுறேன். அதே மாதிரி எந்த அளவுக்கு அமௌண்ட்டை கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி தான் நான் என் ப்ராஃபிட்டை காட்டுறேன். ஓவராலாக இந்த மாதம் நான் வந்து 42% நான் வந்துட்டு ப்ராஃபிட் பார்த்துருக்கேன் கைஸ். அந்த பிஎன்எல் எல்லாத்தையும் காட்டுறேன். இதுதான் கைஸ் என்னோட ஆக்சுவல் பிஎன்எல். சில இடத்துல பிளர் பண்ணியிருப்பேன். அது ஏன்னா தீபாவளி போச்சில் கொஞ்சம் அமௌண்ட் நான் கொஞ்சம் விட்ரா பண்ணியிருப்பேன். அதை கண்டுக்காதீங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது கூட அக்டோபர் மாதம் 14 நாள் தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் கூட நான் 1 மந்தோட பிஎன்எல் காட்டுறேன் கைஸ். ஆக மொத்தம் எனக்கு நான் சக்ஸஸ்ஃபுல், அடுத்தவங்களுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு எனக்கு தேவையில்லை. நமக்கு என்றைக்குமே நான் சக்ஸஸ்ஃபுல் தான். ஏன்னா சில பேருக்கு இதுதான் அவங்க 1 மந்த் சேலரியாக இருக்கும். இது என்னோட பார்ட் டைமில் நான் பண்ணுற ஒரு ட்ரேட் தான் கைஸ். இது என்னோட 3வது இன்கம் தான் கைஸ். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம என்றைக்குமே பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிட்டு போகிற ஒரு பீஸ்ஃபுல்லான ஆள் தான் கைஸ். ட்ரேடை பொறுத்த வரைக்கும் என்னால் எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுவேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே நான் மேனேஜ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு எமோஷன்ஸே ஒன்றும் கிடையாது. அதனால் நான் எமோஷன் ட்ரேட்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லையும், மணி மேனேஜ்மெண்ட்லையும், டைம் மேனேஜ்மெண்ட்லையும் ரொம்ப பயங்கரமாக தான் இப்போ கைஸ் இருப்பேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், 99.99% இந்த பிஎன்எல் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் யாருக்குமே பிடிக்காது. இதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க கைஸ். இது என்னோட 3வது இன்கம். என்னோட 3வது இன்கம் தான் இது. வந்து என்னோட 3வது இன்கமே இது ஒரு மாதத்தோட சேலரி சில பேருக்குலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு என்றைக்குமே புரியாது. அவங்க வழக்கம் போல் அண்ணனை